வணக்கம். அன்பே மொழி. இருவர் ஒன்றாக அன்பாக இணைந்து அமைத்து கொண்ட வாழ்க்கையில் பல்வேறு காரணங்களால் முரண்பாடுகள் ஏற்பட்டு பிரிந்து விடுகின்ற சூழலும் வந்து விடுகின்றது. அந்த பிரிந்துவிட்ட பின்பு இருவரும் தனித்தனியே இந்த உலகத்தை பார்க்கின்ற பார்வை, இந்த உலகமும் உறவுகளும் உங்களை பார்க்கின்ற பார்வை என்பது வேறாகத்தான் இருக்கும். அதனால் முடிந்த வரையிலும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வதற்கான சூழல்களையே அமைத்து கொள்வது நல்லது. பிரிந்து சென்று விட்டால் அப்படியே அந்த வாழ்க்கை பழகிவிடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இருவருக்கும் அந்த வாழ்க்கை முறை பழகிவிடும். நான் தவறு செய்துவிட்டேன், இந்த கணம் நான் திருந்து விட்டேன், அதனால் என்னை ஏற்றுக்கொள் என்று ஒரு ஆணோ பெண்ணோ மீண்டும் வந்து அவ்விடத்தில் சரணடைகின்ற போது அல்லது கெஞ்சி நிற்கின்ற போது உடனே அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து விடாது. ஏனென்றால் பிரிந்து வாழ்வதென முடிவு செய்துவிட்ட பின்பு மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான அந்த மனநிலைக்கு இருவரும் தயாராக இருக்க வேண்டும். அந்த தயார்படுத்துதலுக்கு சிறிது காலம் அவகாசம் ஆகலாம். அதற்குள் அவசரமாக நான் எவ்வளவு கெஞ்சினாலும் அவர் வருவதில்லை அல்லது அவள் வருவதில்லை என்று இருவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொள்ளாமல் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். தூய்மையான பாத்திரத்தில் ஒரு சொட்டாக நல்ல நீர் சேகரித்து விடலாம் விரைவில். அது மிக எளிது. ஆனால் கலங்கிவிட்ட பாதி அளவு சேறான அழுக்கான அந்த நீரை தூய்மைப்படுத்துவது என்பது மிகவும் கடினம். அப்படிப்பட்ட கடினமான சவால்தான் அந்த நேரத்தில் உங்கள் கண்முன் நிற்கக்கூடியது. அதனால் மிகுந்த பொறுமையுடன் மிகுந்த நம்பிக்கையுடன் அந்த நேரத்தில் காத்திருங்கள். கண்டிப்பாக இரண்டு மனங்களும் ஒன்றிணையும் காலம் வரும். நன்றி.